ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025 நடைபெறுகின்ற 3 கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த 3 கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ரிஷபராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, அதாவது கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார். தேவர்களின் குரு, தேவர்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக, நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார். இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்சிமம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்னத்தை குரு பார்க்காரா, அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்கான்னு தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காகவே நம்மளுடைய நேயர்களுக்கே பல பேருக்கு தெரியுது குரு பார்வை என்ன, குருவோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா, யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு. யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய செயல்பாடுகள் எதையுமே தெரிஞ்சுக்கிறவே முடியாது. ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். இப்போ 3ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும், எல்லா நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே அன்புடன் வரவேற்போம், எதிர்பார்த்து காத்திருப்போம். சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோடு இருந்த மனிதனுடைய மனநிலையானது, அல்லது ராகுகேது பயிற்சினா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகும்னா, வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு. அதனால தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 முறை பயிற்சி ஆகிறார். 3 முறை பயிற்சி ஆகிறன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா. அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திரும்பியும் வக்ர நிலையில் என்ன பண்ணுவார், அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்முடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார். அது குரு வக்ர நிலைன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு, திரும்ப கடகராசிக்குள்ளே நுழையிறாரு, திரும்ப மிதுன ராசிக்குள்ளே வர்றாரு. ஸோ கிட்டத்தட்ட 3 முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு, ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார், அந்த ஒரு வருடத்திலேயே 3 முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும், அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதேபோல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 18க்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம். அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது,
யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து அதிபதி. அப்போ 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அப்போ 6ஆம் இடம் கெட்டவன் கிட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் 6இல் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6இல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான துலாம் ராசியவும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான தனுசு ராசியவும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ மகர ராசினர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் 7.5 சனி பகவானின் விலகல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செயல்படுகிறது. அப்போ இந்த குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக குரு பகவான் முதல் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பது மூலமாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மகர ராசிக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில் ஏற்பட்ட தாக்கங்கள் விலகப் போகுது, மன அழுத்தங்கள் விலகப் போகிறது. யாரெல்லாம் அரசாங்கத்துறைக்காக வேலையில் முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த முயற்சியில் தடை இருக்குன்னு சொல்லி வருத்த போகிறீங்களோ அவர்கள் அனைவருமே மகராசி அன்பர்கள் அனைவருமே அரசாங்க வேலையில் முயற்சிகள் எடுத்து தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகின்றன. ஐயா, அரசாங்க வேலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த வேலையில் எனக்கு பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்கி, அந்த பதவி உயர்வுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக காத்திருக்கேன், பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய திறமைக்கேற்ற பதவி உயர்வு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கின்றது. ஆசிரியர் பணியில் வேலை பார்க்கும் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரம் பெற்று சிறந்த ஆசிரியர் என்ற ஒரு பட்டத்தை பெறுவதற்கான ஆற்றல் மாணவர்கள் மூலமாகவும் நடக்கப் போகிறது, அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதிகார பதவிக்காக நான் போராடவில்லை, ஆனால் அதிகார பதவி எனக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் எனக்கு அதற்கான செயல்பாடுகளை வேலைகளை நான் என்னுடைய ஒரு முழுமூச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி கிடைக்கும். அரசியல்வாதி மாதிரியே பேச வேண்டிய சூழ்நிலை, அரசியல்வாதி பற்றி பேசும்போது அதனால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவி அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே மதிப்பு கிடைக்கக்கூடிய செயல்பாடு. இவனால் நீங்கள் சொன்னால் அது நடக்காது, நீ சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களையோ உங்களுடைய உறவினர்களையோ உங்களை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காமல் இருந்தார்களோ இனிமேல் உங்களுடைய பேச்சுக்கான மதிப்பு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. புதிய தொழில் தொடங்கலாமா, நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய உழைப்பு அனைத்துமே மற்றவங்களுக்கு தான் போய் சேருது, என் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, நான் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த கோச்சார பலன்கள் ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரக அமைப்புகள் ரீதியாக நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக நீங்கள் இக்காலகட்டங்களில் உங்களுடைய பெயரில் தொழில் சொந்தமாக தொடங்கலாம். ஆனால் பார்ட்னர்ஷிப் பேரில் கட்டாயமாக தொடங்கக்கூடாது. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் எப்பவுமே ஆகாது. மகராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏமாற்றத்தை தான் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு புரிதலோடு செயல்பட்டுருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா அவங்க மேலேயே மிஸ்டேக் சொல்லிட்டு அவங்க பார்ட்னர் என்ன பண்ணிடுவார், ரிலீஸ் பண்ணி அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பார். மகராசிக்காரங்க அதுக்காக சண்டையும் போட முடியாது. போனால் போகுது, நம்ம பார்ட்னர் தானே, நம்மளை ஏமாற்றிட்டான் நமக்கே தெரியுது, போனால் போகிறான் அப்படின்னு சொல்லி இயற்கையாகவே என்ன பண்ணுவீங்க,
போட்டுன்னு சொல்லி விட்டுருவீங்க. ஸோ அந்த செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கும். உங்கள் கூட இருந்த எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற பதிலடி கிரகங்கள் கொடுத்துரும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள். குரு பகவான் உங்களுடைய எதிரி பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த இடமாற்றம் பதவி உயர்வோடு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. தனியார் அல்லது அரசாங்க வேலை, எந்த வேலையில் பார்த்தாலும் இடமாற்றத்துக்குரிய செயல்பாடு உண்டு. ஸோ அந்த இடமாற்றம் ரெஸ்பான்சிபிள் இடமாற்றமாக இருக்கும். மரியாதைக்குரிய பதவி உயர்வு கொடுத்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன. நிம்மதியான தூக்கம் இருக்குங்க. நிம்மதியாக படுத்தா, வேலை பார்த்து படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதேபோல் இல்லற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லற சந்தோஷத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நாள் கவலைப்பட்டீங்களோ அந்த இல்லற சந்தோஷம் இனிமேல் செயல்பட போகிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். தன லாபங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிண்டு ரொம்ப நாளாக கஷ்டப்படுகின்ற நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கு கடன் சுமைகள் சிறிது சிறிது குறைஞ்சு உறுதியாக கடன் சுமையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல், செல்வாக்கு உயரக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் கொடுக்கின்றன. இப்போ குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் உறுதியாக கொடுக்குறாரு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான விஷயங்களும், 7.5 சனி விலகல், குரு பகவானுடைய செயல்பாடு, அதேபோல் ராகு பகவானுடைய செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகரமான தன்மைகளும் வெற்றிகரமான முயற்சிகளும் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அதேபோல் மகர ராசிக்காரங்களை யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நல்ல வருமானம் பார்த்துட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் சார்ந்து போய் வேலை பார்க்குறது, அதே போல் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான லாபத்தை கொடுக்கும். உள்ளூர்லேருந்து வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். வெற்றிகரமான சூழ்நிலைகளை குரு பகவான் இந்த குரு பயிற்சி மூலமாக தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊரில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலை சென்று மனதார வழிபாடு செய்யுங்க. பத்ரகாளியம்மன் கோயிலில் உள்ள நவகிரகங்களுக்கு குரு பகவானை மனதார நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாம் இனிமேல் விலகி வெற்றிக்கான வாய்ப்புகளை பத்ரகாளியம்மனும் குரு பகவானும் உங்களுக்கு அள்ளி வழங்குவார்கள் என கூறிக்கொள்கிறேன். கும்ப ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். பஞ்சமஸ்தானம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ 5ஆம் இடத்துல குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக அதாவது சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருந்தார். அப்போ 2.5 வருஷமாகவே கும்பராசினருங்க எந்த விஷயத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க முடியல. எதை செஞ்சாலும் ஒரு போராட்டம், மன வருத்தம், கவலைகள் அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் உண்டா, எப்போ அந்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக 2025 மே மாதத்துக்கு மேல் குரு பெயர்ச்சிக்கு மேல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். சனி பகவான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டிலே உங்கள் ராசியை விட்டு கடந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடறாரு. ஸோ அப்போ குரு பார்வை மூலமாக இன்னும் கொஞ்சம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதியாக ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியாக குரு பகவான் வருகிறார். 2-11க்கு அதிபதியான குரு பகவான் 5ல் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்கள் என்று கருதப்படுகின்ற என்னென்ன ஸ்தானங்கள்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். குருவின் பார்வையில் 2 பார்வை விசேஷ பார்வை என்று அழைக்கப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா
5ஆம் இடம், மற்றொன்று 9ஆம் இடம். அப்போ 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை அவர் பார்ப்பது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் பெறுவதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய திறமைக்கேற்ற செயல்பாடுகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய செயல்பாடு நடைபெறும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீ முயற்சி எடுத்தாலுமே அந்த இடத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அங்கே போகிறவங்க உங்கள் மேலே மரியாதையை கொடுப்பாங்க, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பொறுப்புகளிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் கிரக நிலைகள் மூலமாக கிடைக்கின்றன. கும்ப ராசியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கோம், கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அல்லது 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வருத்தப்படுறோம், பல ஆஸ்பத்திரிகளை போய் பார்த்துட்டோம், பல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற கும்பராசினியர்களாக நீங்கள் இருந்தால், எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடத்தி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்றால் எல்லா செயல்பாடுகளுமே சுப நிகழ்ச்சிகள் என்று வந்தால் அதற்கு குரு பார்வை வேண்டும் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசிக்கு 5இல் அமர்ந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். இரண்டாவது திருமணம் முடிஞ்சு, திருமணம் முடிஞ்சு ஒற்றுமை இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரிஞ்சிட்டோம், இப்போ நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கும்பராசினியர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு 2வது திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது. ஸோ இந்த காலகட்டங்களை முடிக்கும் திருமணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மை பெறும், ஒரு அந்யோன்யமான உறவாக இருக்கும், ஒரு அற்புதமான செயல்பாடாக இருக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. அதாவது 1ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இதுதான் பார்த்திங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ அந்த தன்மையை உள்ள பாவகத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால அந்த ராசிக்கான ஸ்தானங்களை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையான ஒரு வெற்றிகரமான செயல்பாடுகள், மகிழ்ச்சியான செயல்பாடுகளை நீங்கள் பெற போகிறீங்க. புதிய தொழில் முயற்சிகள் ஏதேனும் எடுப்பதாக இருந்தால் இந்த நேரங்களில் புதிய தொழிலுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். புதிய தொழில் தொடங்கி அதனால் லாபங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் தொழில் வச்சுருக்கோம், வேலை ஆட்களே கிடைக்க மாட்டேங்காங்க, வேலைக்கு ஆள் கிடச்சா போதும், நாங்கள் கடைசியில் எவ்வளோ தூரம் அவங்க ஆட்கள் கிடைக்கணுங்கிறக்காண்டி இறங்கி போயிட்டோம், ஸோ ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற கும்பராசினியர்களாகி நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை ஆட்கள் கிடைப்பதற்கான செயல்பாடு உண்டு. பூர்வீக சொத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் விலகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை மற்றும் சினிமா, அதாவது கலைத்துறையில், மீடியா துறையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் பிரபலமாகக்கூடிய ஆற்றல் உண்டு, பிரபலங்களை சந்திப்பதற்கான செயல்பாடு உண்டு. உங்களுடைய பேரை கேட்டாலே ஊருக்கு தெரியுங்கிற மாதிரி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு அதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். வெளிநாடுகளுக்கு முயற்சிகள் எடுத்து அதற்கான விஷயங்களை சின்ன சின்ன தடைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வெளிநாடு பயணம் இனிமையாக ஒரு மகிழ்ச்சிகரமான பயணமாக இருப்பதற்கான செயல்பாடு குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய உண்மையான தன்மை, உங்களுடைய உண்மையான செயல்பாடு புரிந்து கொள்ளாமல் உங்களை விலக்கி வைத்த உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடன் பிறந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே உங்களை தேடி உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு, உங்களுடைய தனித்திறமையை புரிந்து கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் இனிமேல் கேட்டு நடப்பதற்கான செயல்பாடுகள்லாம் குரு பகவான் கொடுக்கிறார். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு
திருமணத்துக்குரிய விஷயங்களில் உள்ள தடைகள் விலக்கி உங்களுடைய ராசியின் அடிப்படை செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கும்பராசினியர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றிகரமான சூழ்நிலைகளும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. மீன ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கிறோம். குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அப்போ 4ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4ஆம் வீட்டில் குரு பகவான் செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி பாவக அதிபதியாக வருகிறார். அவர் 4ல் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை பார்க்கிறார். என்னென்ன முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 4ல் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடை பார்க்கிறார். 8ஆம் வீடை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியை பார்க்கார். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியை பார்க்கார். அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 3 பாவமே பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான பாவங்கள். என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்த போகுது குரு பகவான் பார்வை மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மன மகிழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு, மன நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்புண்டு. அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து நிம்மதியில்லாத தூக்கத்தை கொடுத்து வந்தார் பார்த்திங்களா. நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க பார்த்திங்களா. ஸோ அந்த நிம்மதியான தூக்கத்தை குரு பார்வை மூலமாக நீங்கள் பெற போகிறீங்க. சண்டை சச்சரவுகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், என்ன எடுத்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது, நம்ம செஞ்சாலே தப்பாயிடுதே அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மாறி சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான செயல்பாடுகளை குரு பகவான் கொடுக்க போகிறார். தோல்வி பயம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த தோல்வி பயம் விலகப் போகிறது. நல்ல விதமான மதிப்பெண் பெற்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான புகழ், உங்களுக்கான கீர்த்தி, உங்களுக்கான வெற்றி குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். தெய்வீக நம்பிக்கை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வீக நம்பிக்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அல்லது மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவர், நல்ல ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று பேர் வாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. சுய கட்டுப்பாடு ஃபஸ்ட்டு இருக்கும். இவனால் என்ன செய்யணும் தெரியாமல் எதனால் செஞ்சு பார்ப்போம், நம்ம எப்படியா வெற்றி பெற்ற மாட்டோமா, போராடி முயற்சி பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற சூழ்நிலை இருந்த நிலை மாறி இதை செய்யணும், இதை செஞ்சால் இப்படி லாபம் வரும், இதை செஞ்சால் இப்படி வெற்றி வருங்கிற சுய கட்டுப்பாடு மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் திருமண விஷயங்களில் உள்ள தடைகள் இருக்குன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார். திருமணம் முடித்தவர்களுக்கு, திருமணம் முடித்து இருக்கவர்களுக்கு மனைவி மூலமாக லாபங்கள் கிடைக்கும். பொருளாதார நிலையான சூழ்நிலையில் முன்னேற்றம் கிடைக்கும். மனைவி உங்களுடைய மனைவி சொத்து கிடைக்கும், அல்லது உங்கள் மனைவி புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, அல்லது பதவி உயர்வு பெறுவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன. அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மாணவர்களாக படித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க.
இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணி நீங்கள் படித்து சில விஷயங்களில் தடைகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உறுதியாகவே உங்களுடைய முழு மனதோடு இனிமேல் படிங்க. கட்டாயமாக மாணவர் செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது தொழில் மூலமாக அடுத்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் உறுதியாக ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரொம்ப அருமையாக இருந்தால், நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஒரு ப்ளஸ்ஸாக ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, மீனராசிக்காரர்கள் உறுதியாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மீனராசி அன்பர்கள் உறுதியாக வருடத்துக்கு இருமுறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது எந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக பின்பற்றி நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஸோ பின்பற்றாத நபர்கள் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் மதுரை மீனாட்சி அம்மனை இந்த குரு பயிற்சி நடைபெறும்போது மே மாதம் குரு பயிற்சி நடைபெறும்போது மே 14 குரு பயிற்சி நடைபெறுது. ஸோ அதுக்கு மேல் உறுதியாக 2 முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் குரு பகவானும் மதுரை மீனாட்சி அம்மனும் உறுதியாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. ஸோ இந்த பொது பலன்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக 20-30% உண்டு. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், நீங்கள் நினச்சி கொண்டிருக்கும் விஷயங்கள், நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு 70% மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும். ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள். உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.